வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் இந்த கண்டென்ட்டை பேசக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா இந்த சம்பவம் புதுசா நடந்த ஒரு விஷயம் அப்படின்னா பரவாயில்ல, பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனாலும் இதை பத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். 2 பெண்களால ஏகப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மத்திய பிரதேச மாநிலம் போபால் அங்க இருக்க அப்பாஸ் நகர் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல தான் அஃப்ரின் அம்ரின் சொல்லக்கூடிய 2 பெண்கள் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸ். அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்க வேலை தேடி வர்ற இளம் பெண்களை தங்குறதுக்கு இடம் கொடுக்கறேன், மாச சம்பளம் உங்களுக்கு 10,000 அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி இந்த பாலியல் தொழில அவங்கள ஈடுபாடு பண்ணிருக்காங்க. அவங்களும் வேற வழி இல்லாம இந்த ஒரு விஷயத்துல இருந்திருக்காங்க. இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள மதமாற்றம் கூட பண்ணதா சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம். இது இவங்க மட்டும் தான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இத ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பெண்கள் சப்போஸ் இதுல வர்ற பெண்கள் இதுக்கு சம்மதிக்கல அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள குடிக்க வச்சு, அவங்கள கஞ்சா பொருள் யூஸ் பண்ண வச்சு, இந்த மாதிரி அவங்கள பயங்கரமான சித்திரவதைலாம் பண்ணிருக்காங்க. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் ரொம்பவே தொல்லை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுமை நடந்திருக்கு. போலீஸ் இப்ப எப்படி இந்த கேஸ விசாரணை பண்ணி இவங்களை கைது பண்ணாங்க அப்படின்னா, 21 வயசு ஒரு பொண்ணுக்கு, இன்னொரு பொண்ணுக்கு 32 வயசு. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் வேலை தேடி வரும்போது இவங்க பழைய பேர்கிட்ட எப்படி சொன்னாங்களோ, நான் உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன், தங்குறதுக்கு இடம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. அவங்க இதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கத தெரிஞ்சு அவங்க பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மூலமா தான் தெரிய வந்திருக்கு அந்த 2 பெண்கள் மட்டும் இதுல சம்பந்தப்படல, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த 2 பெண்களை பத்தி நான் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த பெண்களுக்கு பின்னாடி இருக்க அந்த நெட்வொர்க் இருக்காங்கல்ல, அதுல 3 ஆண் நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஆண் நண்பர்களை இந்த 2 பெண்கள் பாலியல் ரீதியா ரொம்பவே துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெண்ணா இருந்துட்டு இத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காசுல வந்த பணம் மூலமா அவங்க பப்பு பார்ட்டி அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆடம்பரமா ரொம்ப சொகுசா வாழ்ந்திருக்காங்க. இது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன ரொம்ப ஏழ்மையான குடும்பமாச்சே இவங்க எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு ஆடம்பரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகப்பட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கேஸ போலீஸ் விசாரிச்சு இன்னைக்கு அவங்க 2 பேரையுமே கைது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இப்பதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்துமே நம்ம கொஞ்சம் மூச்சு விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ரகசியங்கள் இருந்துச்சு. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எப்ஸ்டீனுக்கு மூளையா இருந்ததே ஒரு பெண்ணு தான். ஒரு பெண்ணா இருந்து அத்தனை இளம் பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பெண்கள் இத்தனை பேரை பாலியல் தொழில ஈடுபடுத்தி இவ்வளவு கேவலமான ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி வெளியே வர்றது, இத பத்தி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெண்கள் ரொம்ப சேஃபா இருக்கணும். அது மட்டும் தான். அதுக்கு நமக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நீங்க தான் உங்க சேஃப்டியை பாத்துக்கணும். மெயினா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கிராமத்துல இருந்து வர்ற பெண்களை தான் ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுறாங்க. சோ கிராமத்துல இருந்து வர்ற பெண்கள் இந்த சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான மெயின் சிட்டிக்கு நீங்க வரும்போது அவங்க யாரு என்னன்னே தெரியாது. உங்க கூட இருக்கவங்க இந்த மாதிரி தான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேவையில்லாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்க வாழ்க்கையை சீரழிச்சிருவாங்க. சோ யாரையுமே நம்பாதீங்க. எதையுமே தெளிவா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. யாரு கூடயுமே தேவையில்லாத சகவாசம் அந்த மாதிரிலாம் வேண்டாம். நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கோ அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி பப்புக்கு கூட்டி போறேன், பார்ட்டி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டுறதுக்கெல்லாம் மயங்கிராதீங்க. உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். பெண்கள் எப்பவுமே ரொம்ப சேஃபா இருங்க. ஏன்னா அந்த மாதிரியான சம்பவங்கள் முறை நடந்தா பரவாயில்லைங்க, தொடர்ந்து இது நடந்துகிட்டே தான் இருக்கு. சோ இத பத்தி பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் இது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க ஐயோ இத பத்தி பேசணும்னா நம்மள யாராவது தப்பா நினைச்சிருவாங்க, நம்ம மானம் போயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்க தைரியமா பேசினா மட்டும்தான் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா இருக்கும். அது மத்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு லெசனா இருக்கும். சோ எதை பத்தியும் பயப்படாதீங்க. தைரியமா இருங்க, சேஃபா இருங்க. ஒரு பெண்ணா இருந்துட்டு இத்தனை பேரோட வாழ்க்கையை சீரழிச்ச அந்த 2 பெண்களை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.